அடுத்ததாக பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் இணைகிறார். சார் வணக்கம். கட்சியுடைய அறிவுறுத்தலை மீறி தான் மாணிக்கம் தாகூர் இது போன்ற கருத்துக்களை சொல்றாரு. ஏற்கனவே அதுக்கான அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில செல்வ பெருந்தகை தற்போது பெங்களூரு பயணம் மேற்கொண்டிருக்காரு கார்கேவை பார்ப்பதற்காக. இந்த நகர்வு அப்படின்றது காங்கிரஸ் கட்சி இந்த மாதிரியான விஷயங்களை பேசுறது இனிமேல் வரக்கூடிய நாட்களை தவிர்க்குமா, இல்லை இது மேலும் ஃபேக்ஷனுக்காக மூவ் பார்க்கப்படுமா? அது காங்கிரஸ் தலைவரை சந்திச்சு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி புகார் சொல்றதுக்கோ அல்லது அவருக்கு கரெக்டான விஷயங்களை சொல்வதற்கோ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை போறாரு. அது ஒரு அவங்க ஆர்கனைசேஷனுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயமாக அதை பார்க்கலாம். பட் ஒரு கட்சியினுடைய முடிவுக்கு மாறாக ஏற்கனவே கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியினுடைய இமேஜை கெடுக்கும் விதமாக ஒரு சில நபர்கள் தொடர்ந்து கட்சிக்குள்ள செயல்பட்டு கொண்டே இருப்பதை அந்த கட்சி எப்படி கருதுகிறது, அவர்கள் மீது அதற்கான நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதா, அந்த இன்டிசிப்ளினை அந்த ஒழுங்கின்மையை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி அனுமதித்து கொண்டே இருக்கிறதுன்னா அவர்களை ஒரு நம்பகமான கூட்டணி கட்சியாக எந்த கட்சி ஏற்றுக்கொள்ளும்? யாரோட உட்கார்ந்தாலும் யாராவது ஒருத்தர் இப்படி செயல்பட்டு கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்கள் மீது நம்பிக்கையோடு யார் கூட்டணி வைக்க முடியும் போன்ற பல கேள்விகள் இருக்கு. இப்படித்தான் ஒவ்வொரு மாநிலமாக தங்களுடைய அதிகாரத்தை காங்கிரஸ் கட்சி இழந்து கொண்டிருக்கிறதா இந்திய அளவுல? இது நாள் வரைக்கும் அதை முழுமையாக தமிழ்நாடு பார்க்கல, இப்ப பார்க்குதா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே வருது. மல்லிகார்ஜுன கார்கேயை பார்த்து செல்வ பெருந்தகை சொல்வதை அவர் கேட்டுக்கொள்வார். அதை ராகுல் காந்தியோடும் சோனியா காந்தியோடும் பகிர்ந்து கொள்வார். இறுதி முடிவு அவங்க 3 பேரும் சேர்ந்து எடுக்கக்கூடியதாகத்தான் இருக்க முடியும். அதுல சோனியா காந்தி உடல்நலக் குறைவோட இருக்கிறாருங்கிறதையும் செய்திகள்ல தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்படிலாம் இருக்கக்கூடிய சூழல்ல ராகுல் காந்தி என்ன முடிவெடுக்கிறாருதான் குருசியல் ஆகுது. இவங்க 2 பேரும் தொடர்ந்து செயல்படுவதை பார்க்கும்போது ராகுல் காந்தியினுடைய ஒப்புதல் அவர்கள் பேசுவதில் இருக்குமோங்கிற சந்தேகமும் இப்போ வர தொடங்குகிறது. இல்லாட்டா முடிந்து போன அல்லது வெளியில பேச வேண்டாம்னு சொன்ன விஷயத்த தைரியமாக வெளியில் பேசுவதற்கான நிலையில இவங்க ஏன் இருக்கிறாங்க? அவர்களுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள்? கட்சிக்குள்ளே இருந்து யாராவது அந்த தைரியத்தை கொடுக்கறாங்களா, இல்ல கட்சிக்கு வெளியில இருந்து அந்த தைரியத்தை கொடுக்கறாங்களா போன்ற கேள்விகள் எல்லாம் கட்சிக்கு வெளியில இருந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கக்கூடியவர்களுக்கு வருகிறது. இது கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வராதா, கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வராதா? அப்ப அவங்க அதையெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்கன்னா இவர்களுடைய ஃபேஸ் சேவிங்க்கு என்ன இருக்கு இவங்க கிட்ட மீதி அப்படிங்கிற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அதனால அவங்களுக்குள்ளேயே இந்த பிரச்சனைகளை சால்வ் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற முடிவுல தான் மாணிக் தாக்கூர் பேசியதற்கு எதிராக நாம போய் இதை கம்ப்ளைண்ட் பண்ணி இதை பேலன்ஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு செல்வ பெருந்தகை வந்திருக்கிறாரோன்னு நான் நினைக்கிறேன். அது இந்த டெவலப்மெண்ட் வரலன்னா டைரக்டா காங்கிரஸ் வர்சஸ் டிஎம்கே அல்லது காங்கிரஸ் வர்சஸ் டிஎம்கே ஃப்ரண்ட்ல உண்டான பார்ட்டிஸ்னு இன்று மாலைக்குள்ள அது டெவலப் ஆயிருக்கும். அப்படி ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு பிரேக் போட்டிருக்காரு செல்வ பெருந்தகை அப்படின்னு பார்க்கலாம். சரி, உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஜென்ராம்.